ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு துபாய் தமிழ் ப்ரோ சேனல். இன்றைக்கோட வீக்கெண்ட் விளாக் வந்து துபாயில் இருக்கிற அல்பராரி ஃபார்ம்ஸ் அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஷார்ஜாவிலேருந்து கிளம்பி அல்பராரி ஃபார்ம் பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் சர்வீஸ் ரோடு என்ட்ரன்ஸில் உள்ளே போகிறது. பார்த்தே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து துபாயில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது. இது வந்து ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே கம்ப்ளீட்டாக ஃபீலிங் இருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கமும் நல்லா க்ரீனரிஸ் எல்லாம் இருக்கும். மரம் செடி கொடி எல்லாம் நிறைய இருக்கும். இதனோட லொக்கேஷன் வந்து என்னுடைய இன்பாக்ஸு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் விசிட் பண்ணணும்னா லொக்கேஷன் செட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு போயிட்டு வாங்க. இங்கே வந்து உள்ளே வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ரெசிடென்ஷியல்ஸ் ஸ்டோரிஸு பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ புது பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிகிட்டே இருக்கிறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டுருக்கு. இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் முடிஞ்சிட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பில்டிங்ஸ் எல்லாம் தெரிய வரும். இங்கே ஸ்விம்மிங் பூலோட பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. லெஃப்டில் பார்க்குறது வந்து இந்த ஃபார்மோட முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்ற டைம் பார்க்கலாம். இது வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து ரொம்ப காமன் குவைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து உள்ள ரிக்ரியேஷன் சென்டர்ஸ் இருக்குது, கிளப்ஸ் இருக்குது. இங்கே வந்து கஃபேஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு வரலாம். இதுதான் என்ட்ரன்ஸில் உள்ளே வந்த உடனே அல்பராரி ஃபார்மில் ஃபஸ்ட்டு பில்டிங்ஸு. பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கு இல்லையா? இப்போ இங்கே வந்து ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக தான் போகணும். ஏன்னா யூட்டன் வந்து 2-3 இடத்துல வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். இங்கே உள்ளே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அங்கே வந்து திறந்து விடுவாங்க. உள்ளே போகிறதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஒரு 1 இயர் முன்னாடி 2 இயர் முன்னாடியெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ ஆட்கள் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறதுனால இப்போ வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ பண்ணியாச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில் எவ்வளோ மரங்கள் வச்சுருக்காங்க நம்ம ஊர் மாதிரியே. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா திண்டுக்கல் டு மதுரை போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த வீடியோ போட்டனால. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் அல்பராரி ஃபார்ம்ஸில் எல்லாம் வர்றது கொஞ்சம் வெளிநாட்டுக்காரங்க தான் வர்றாங்க. பிரிட்டிஷு, ஆஸ்திரேலியன், அந்த அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் தான். இதுதான் கஃபேயோட என்ட்ரன்ஸ். உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஃபுல்லாக கார் அன்றைக்கி வந்து நாங்கள் சண்டே போனனால ஆனால் ஃபுல்லாக பார்க்கிங்கே கிடைக்கல. லெஃப்டில் வந்து சர்வீஸு இந்த இடம் வைக்கிற இடத்துல கார் வச்சுருந்தோம். கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள அந்த இடம் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. உள்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற கொடக்காம்புளி எல்லாம் கிடைக்கும். அது ஒன்று அதுக்கெல்லாம் காசு கொடுக்க தேவையில்லை, ஃப்ரீயாக தான். நீங்களே பறித்து நீங்களே சாப்பிட்டுக்கலாம்.
நான் சொன்ன அந்த ஃபாரஸ்ட் இடம் இதுதான். இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே அந்த நோட்டீஸ் போர்டில் டெலிஃபோன் நம்பரும் கான்டாக்ட் பர்சன் நேமும் கொடுத்துருக்காங்க. நேச்சர் எஸ்கேப்னு சொல்லுவாங்க இந்த இடம். உள்ளே போனான்னா நல்லா குழந்தைகளை விளையாடுறதுக்கு ஊஞ்சல் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ என்னாலே நம்ப முடியலை, இவ்வளோ சூப்பர் இடம்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி துபாயில். இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே அதுக்கு பேக் சைடில் உள்ள இந்த கஃபே வழியாக உள்ளே நுழைஞ்சோம். பாருங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சு, கண்ணுக்கெல்லாம் நல்லா இதமாக இருந்துச்சு. இது ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸு. அந்த வழியாகவே இந்த கஃபேயில் உள்ளே போயிடலாம். இங்கே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டி. ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் கேமராலாம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. காலையிலே போனனால இந்த பூக்கள் எல்லாம் நிறைய மலர்ந்து இருந்துச்சு. அதே பார்த்துட்டே வந்தோம். ரோஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க கார்டன்ஸில். நாங்கள் இந்த வழியாக போகலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் இந்த கேட் மூடி இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போங்கன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அப்புறம் உள்ள கஃபேயில் வந்தோம். எல்லாம் ஃபிஷ் எல்லாம் நல்லா ஸ்விம் பண்ணிகிட்டே இருந்துச்சு. பாருங்கள், ஒரு தாமரை பூ கூட சூப்பராக மலர்ந்துருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்தோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட விளாக் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. வேறு ஏதாச்சும் உங்கள் இந்த வீடியோ பற்றி சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் முடிச்சுட்டு வெளியே கிளம்பியாச்சு. இதுதான் வெளியே வந்தவுடனே எடுத்த வீடியோ. இங்கேருந்து பக்கத்தில் தான் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலோட அந்த இடம் இருக்குது. பார்ட்டே வாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது வந்து குளோபல் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டயத்தில் எல்லோரும் வந்திருப்பாங்க. ஏர்லி மார்னிங் 3 to 4 AM வரைக்கும் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு எல்லா லொக்கேஷனையும் பார்த்து கிளம்புவாங்க.